முடிச்சுட்டு தான் பேசுவேன், ஏன்னா எதுவுமே உறுதி இல்லை. பை பாய், முடிச்சுட்டு பேசுவோம். முடிச்சு உள்ளே வந்தாச்சுன்னு மொசம்பிக்கு நம்மளோட 72வது நாடு. இது வரைக்கும் தமிழில் வராத நாடு. நிறைய பேர்த்துக்கு இந்த பேரே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாரு. நன்றி. பார்டர்லேருந்து நம்மளை வந்து பார்த்துருப்பீங்க, வண்டியில் கொண்டு நீங்கள் எங்கே ஒழுங்காகவே நான் காட்டலையே இந்த வீடியோவை. நம்ம ரூம் போயிட்டு பேசலாம் மக்கள் தான் இருக்காங்க இந்த மொசம்பிக்கோட நார்தன் மொசம்பிக்கு கோஸ்ட்டில். இதுவும் ஸ்வாஹிலி கோஸ்ட் தான் இது. ஸோ இங்கே ஸ்வாஹிலி ரொம்ப பிடிச்சி கொடுத்துட்டாரு. 500 மெட்டிக்கல், அதாவது மெட்டிக்கல்ங்கிறது தான் இங்கே மொசம்பிக்கோட கரன்சி. ஒரு மெட்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஒன்று இவிஸாக இருந்தங்காட்டி என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்கள் ரூம் இதுதாங்க நம்ம ரூமு, ஓகேவா. ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பையன் வந்து இந்த பார்டரை கிராஸ் பண்ணால், நமோட்டோ பார்டரை கிராஸ் பண்ணியர் செர்வீசியோஸ் நேசலியோஸ், இது எங்கேயும் பேத்த மாதிரி இருக்குங்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, போர்ச்சுகீஸ். நம்ம வந்திருக்க மொசம்பிக்கோ ஒன்று ஆசை யாருமே காட்டாதது. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் வந்த உடனே வேலையை காட்டிருச்சு மொசம்பிக்கு. பார்டர் கிராசிங் வச்சு செஞ்சிருச்சு. இன்றைக்கி டன்சானியாவுக்கு இதுக்கும் மிகப்பெரிய ஒரு மாறுதல். அங்கெல்லாம் 6:45 தான் வெளிச்சம் வரும், சாயங்காலம் 6:30 வரைக்கும் சன்செட்டு. இங்கே ஏதாவது நல்ல காட்சிகள் வந்து வேடிக்கை பார்த்து போகலாம், பட் பெரிய லெவல் எடுக்க முடியாது. இங்கே எந்த லெவல் எடுத்துப்பாங்கன்னு தெரில. ஒன்ஸ் பெம்பா போயிட்டா பிரச்சனை பார்த்துக்குச்சு. பல்மா டு பெம்பா போகிறோம், 425 கிலோமீட்டர். இந்த மாதிரி கிராம்ப் இது தான் கிடச்சிருக்கு. 1500 மெட்டிக்கல்ஸ் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 10-15 செக் பாயிண்ட்டுங்க இதெல்லாம் பார்த்தாங்க. சொல்கிறேன், இறங்கிட்டு பேசுவோம். மனப்போடு இருந்தது அந்த பெம்பா தீவு. இங்கே பாருங்க, பறக்காடாக இருக்குதுங்க இந்த டன்சானியா இது மொசம்பிக் ஃபுல்லாக. எங்கேயுமே 7 மணி நேரம் பயணம் பண்ணி வந்தாச்சு பெம்பா டவுனு. இங்கே ஏர்போர்ட் இருக்குது, ஏர்போர்ட்டில் இறங்க போகிறேன். ஏர்போர்ட்டில் இறங்கி ஒருத்தரை மீட் பண்ண கிட்டத்தட்ட வந்து நான் வந்து 1500 மெட்டிக்கல் வந்து கிட்டத்தட்ட 2500 கொடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு மட்டங்க. ஸோ எல்லாமே நம்ம தெளிவாக பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு பேசுவோம். லஞ்சம் தலைவிரிச்சு அடுது போய் இதை விட ஒரு மட்டம். அந்த அண்ணாவுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், யாராவது தெரியுமான்னு மொசம்பிக்கோவில். அப்புறம் அவர் இன்னொரு மீரன் அண்ணாவுக்கு நம்பர் கொடுத்து அவங்க மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி, அவங்க இமிகிரேஷன் மெயின் இமிகிரேஷன் ஆஃபீஸ் இருக்குது ஊரில், அங்கே போயிட்டு நம்ம ஸ்டாம்ப் வாங்கிட்டு தான் எங்கே வந்து சுற்ற முடியுங்க. ஆக்சுவலாக நாளைக்கே நான் இங்கே சுற்றலான்னு பார்த்தேன், பட் I am working as a branch manager. Okay. Since the Temba branch started, I am looking after it. பார்த்தீங்களா, பொருள்லாம் வைக்கிற மாதிரி ஆஸ்திரேலியா இதெல்லாம் ஃபேமஸ். அங்கே பாருங்க அந்த வெஹிக்கிள்ஸ். மேபி உங்களுக்கு பின்னாடியே குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், இங்கே இது இல்லைங்க, தெரியுதா மஹேந்திரா ஆஃபீஸ். அங்கே ஆஃபீஸ் பின்னாடியே வந்து இங்கே அதாவது 3000 ரூபா பணம் லஞ்சம் மட்டுமே கொடுத்துருக்கோம். பட் இன்னும் சீல் வாங்கலை, கிராஸ் பண்ணி இங்கே வர்றதுக்காகவே. ஸோ இந்த இன்னும் நூடுல்ஸ் ஆகிட்டாங்க. மோஸ்ட் கரப்டட் கண்ட்ரி இத்தனை இதுலேயே வந்து இதுதான் நான் பார்த்ததுலையே. ஏன்னா டைரெக்டாக இமிகிரேஷன் அஃபீஷியல்ஸ் போலீஸே வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. மக்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட 72வது நாடு மொசம்பிக்கு வந்தாச்சு. அடுத்த எபிசோடில் உங்களுக்கு ஒன்ஸ்